உங்க உயிருக்கு உயிரான காதலிக்கு நீங்களே ஒரு கொடூரமான தீங்கு செய்யற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வந்தா எப்படி இருக்கும்? ஆனா அது கனவு இல்ல, நீங்க படுத்திருக்க அதே ரூம்ல நடந்த கொடூரமான உண்மைன்னு தெரிஞ்சா? மைசூர்ல சச்சின் மற்றும் அவரோட 2 நண்பர்கள் வெறும் 11,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. இந்த வீடு சூப்பர் இருக்கு. ஆமா, ரொம்ப. ஆனா அந்த மலிவான வாடகைக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல குடியேறின சில நாட்கள்லயே நைட் நேரத்துல பால்கனியை யாரோ தட்டுறது, கண்ணுக்கு தெரியாத உருவம் இவங்களை புடிச்சு தரதரன் இழுக்கிறதுன்னு விபரீதங்கள் ஆரம்பிக்குது. இதோட உச்சகட்டமா ஒரு நாள் அடுப்புல கொதிச்சிட்டு இருந்த சூப்ல இருந்து எலும்புகளை மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் கடிச்சு துப்பிருக்கு. இத பார்த்ததும் அவங்க உறைஞ்சு போயிட்டாங்க. பயந்து போய் வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சப்பதான் அந்த பகீர் உண்மை தெரிய வருது. அந்த வீட்ல இதுக்கு முன்னாடி குடியிருந்தவன் அவனோட மனைவியை கொடூரமா அழிச்சிட்டு சச்சின் தூங்குற அதே ரூம்ல தான் அவனும் உயிரை விட்டுருக்கான். உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்க வாடகைக்கு போற வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா தங்குவீங்களா? தங்குவீங்கன்னா எஸ்னும், பயமா இருந்தா நோனும் கமெண்ட் பண்ணுங்க.